என்ன செய்தாரை ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்துள்ளேன்னா உங்களுடைய ராஜநாடி ஈஸ்வரிங்க. இந்த நேரத்தில் குரு காபாஸ் இருக்கிற நன்றியை தெரிவிச்சுக்க நம்ம நேயர்களுக்கும் வணக்கங்க. என்னோட தாயகப்ப வாங்கி இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய டவுட்டுங்க. ஏன் ஜோதிடம் பார்க்கணும்? ஜோதிடத்தினால நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? எப்படி நம்ம லைஃப்பில் அது வந்துட்டு ட்ராவல் ஆகி கொண்டு போக போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ இதை பற்றி பேசலாங்க, டீட்டெயில்டாக பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில வந்துட்டு இந்த ஜோதிடம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுதுங்க. இந்த கிரகங்கள் அங்க எங்கெங்க பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கோ அதை வச்சுதான் கோச்சார கிரகங்கள் போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையில நிகழ்வுகள் மாறுறத பார்க்க முடியுதுங்க. இப்போ குழந்தையெல்லாம் நம்ம பிறக்கிறோம். பிறக்கும்போது ஒரு கிரகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும். அதுல கோச்சார கிரகங்கள் போகும்போது ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரியான மாறுதல்கள் நம்ம லைஃப்ல நடக்கிறத பார்க்க முடியுதுங்க. இப்போ ஒரு பையன் வந்து குழந்தையா இருக்கான். குழந்தையில வந்துட்டு ஒரு 2 வயசு ஆகுது. அந்த குழந்தைக்கு வந்து பேசுறதுல ரொம்ப தடுமாற்றங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜாதகம் பார்க்கலாம். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை? ஏன் வந்து குழந்தைக்கு இவ்வளோ நாளாகியும் பேச மாட்றான்? ஏதோ அப்நார்மலா இருக்க மாரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜாதகம் பார்க்குறாங்க. 10 வயசு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஃபிசிக்கலா ஆக்டிவா இருக்க முடியல, இல்ல படிப்புல ஏதாவது மந்தமா இருக்க மாரி இருக்கு, என்ன மாரியான சூழ்நிலைகளுக்காக போலாம் அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, அந்த ஏஜ்ல பார்க்குறாங்க. சில பேர் வந்து குடும்பத்துல வந்து எங்க அம்மா, அப்பா பிரிஞ்சிருக்காங்க. ஏன் பிரிஞ்சிருக்காங்க? இந்த பையனோட ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில பேர் ஜாதகம் பார்ப்பாங்க. இதே வந்துட்டு ஒரு 15, 16 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம்? எந்த குரூப் எடுத்து படிச்சா எனக்கு வந்து நல்லா இருக்கும்? என்னுடைய டீனேஜ்ல வராங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கான காதல், கல்யாண வாழ்க்கை, அந்த சமயத்துல வேலை, என்ன மாரியான வேலை வாய்ப்புகள், இது எல்லாத்தையும் பார்க்குறோம். இப்ப மனிதனுடைய உச்சக்கட்ட நிகழ்வுன்னு பார்க்கும்போது, சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு 7, 8 கேள்விகள் தான். அதை தாண்டி பெருசா வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. எப்ப குழந்தை பிறக்கும்? கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, எப்ப குழந்தை பிறக்கும்? கல்யாணம் ஆகலைன்னா எப்ப கல்யாணம் ஆகும்? என்ன படிப்பு படிச்சுட்டு இருக்கேன்? எனக்கு எப்பதான் வேலை கிடைக்கும்? சரிங்களா? இதுதான் இதுல ஒரு மனிதனுடைய அதிகபட்ச கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். நான் எப்ப செட்டில் ஆவேன்? நல்ல பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், செட்டில் ஆகணும். இதுக்கான கிரக அமைப்புகள் எமக்கு எப்படி இருக்கு? என்னோட ஸ்டேட்டஸ்ல நான் இப்ப பண்ணலாமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பொதுவா ஜாதகம் பார்க்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல அவங்களுடைய வாழ்க்கைக்கான மாற்று நிகழ்வுகள் என்ன நடக்க போறது? என்ன நடந்திருக்கும்? அடுத்து இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜாதகம் பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டிங்க ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம பார்ட்னர்ஷிப்ல ஒரு தொழில் பண்றாங்கன்னு வச்சுப்போமே. இப்ப இந்த தொழில் பண்ணக்கூடிய டைம்ல இந்த பார்ட்னர் நமக்கு உதவுவாரா? இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணினாக்கா நல்லபடியா சக்சஸ் ஆகுமா? இல்ல ஃபெயிலியர் ஆயிடுமா? அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி வந்து கேட்குறாங்க. சில பேர் வந்துட்டு ஷேர் மார்க்கெட் நான் போட்டேன் மேம், எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியா வருமா? பணம் எதுவும் தடையாகுமா? அந்த மாதிரியான ஒரு நிலை கேட்கறதுக்காக ஜாதகம். இப்ப இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில நம்ம ஜாதகம் பார்க்குறோம். குறிப்பிட்ட கேள்விகள் எடுத்துக்கிட்டா மிஞ்சி போனா 7, 8 கேள்விகளை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை பெருசா எதுவும் கிடையாது. இதனுடைய நிகழ்வுகள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கான விஷயங்களை தீர்மானம் பண்ணுது. டீனேஜ்ல வராங்க பசங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரியான கல்வி சூஸ் பண்றது? என்னோட படிப்புக்கான வேலையும் என்னால பார்க்க முடியல. எனக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் நான் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியுது. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நான் வந்துட்டு ஏதாவது ஒரு சாதிக்கணும்னு நெனைக்கிறேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மாரி நான் சின்ன வயசுலேருந்து கத்துக்கிட்டேன். எனக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஒரு ஹாபி மாரி நான் பண்ண விஷயம் என்னோட ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு போக முடியுமா? இந்த மாரியான நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருமே வந்துட்டு படிச்ச படிப்புக்கான வேலை பார்க்குறோம்னு எடுத்துக்கிட்டோம்னா, எண்ணிக்கையில ரொம்ப ரொம்ப கம்மி. சில பேருக்கு வந்து பேஷனே ப்ரொஃபஷனா மாறிடுறது. அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒத்துழைக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சில பேர் வராங்க. ஜாதகம் பார்க்குறோம் அதுக்காக. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுத்து. பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா கல்யாணமே ஆறதுக்கான சூழ்நிலையே அமைய மாட்டுறது. சில பேருக்கு வந்துட்டு பேசிலாம் முடிச்சோங்க. நிச்சயம்லாம் பண்ணிட்டோம். ஆனா வந்துட்டு திருமணம்ன்றது தடையாயிடுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, எங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒத்தே வரல. பட் அந்த பொண்ணுக்கு எனக்குமே நல்லாவே ஒத்து போச்சு. குடும்பத்துக்கு ஒத்து வராதனால நாங்க அது தடையாயி நின்றுச்சுங்க அப்படின்லாம் பார்க்குறோம். ஏன் இந்த திருமண தடைகள் வருது? அவங்க லைஃப்ல எதுனால இது நடந்திருக்கும்? அப்ப இனிமே அடுத்த லைஃப் எப்படி இருக்கும்? இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த லைஃப்ப வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கான சூழ்நிலைகள் அமையாம போகும். சில பேர் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிடுவாங்க. ஆனா அது வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் சைட்ல வந்துட்டு பெரிய ஒரு பாதிப்புகள ஏற்படுத்தி குடுத்துரும். இந்த மாரி ஒவ்வொரு ஏஜ் ஆஃப் கேட்டகரியில பார்க்கும்போது இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பார்க்க முடியுது. இதெல்லாம் தாண்டி சில பேர் வந்துட்டு மேம் நல்ல கல்யாணம் பண்ணினோம். எங்களுக்கு எந்த குறையுமே இல்ல. நல்ல ஃபினான்ஷியலா சூப்பரா இருக்கும். நல்ல ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்கு. எல்லாமே இருக்கு. பட் எங்களுக்கு ஒரு 7 வருஷம் ஆயிடுத்து. இன்னும் குழந்தையே நிக்கல. எதனால குழந்தை நிக்கிறதுக்கான தடைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்படி ஒவ்வொரு கேட்டகரி எடுக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இது எந்த காலத்துல கிடைக்கும்? எந்த காலத்து வரைக்கும் இவங்க
தள்ளி போட்டாங்கன்னா அதுக்கு நல்லா இருக்கும். சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா குழந்தை கிடைக்கிறது, சில பேருக்கு தள்ளிக்க காலத்த தள்ளி போட்டாலே சரியா இருக்கும். அந்த மாரி. இது இல்லாம அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் முதற்கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜாதக ரீதியா என்ன மாரி கிரகங்கள் இருக்கோ, அது சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கும். சில பேருக்கு ஜெனட்டிக்கான பிரச்சனைகள் எதனா இருக்குன்னா, அத பத்தியும் இதுல தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா எதையும் மாத்த முடியாது. ஒருத்தவங்களுடைய நிகழ்வுகள் எதையுமே வந்துட்டு நம்ம மாத்த முடியாதே தவிர்த்து, சரி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம அனுமானிக்கலாம். தீர்மானமும் கிடையாது. அனுமானிக்கிறோம். ஜோதிடத்த வச்சு என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த நேரத்துல இந்த பிரச்சனை வர மாரி இருக்குங்க. நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. ஒரு வண்டி எடுத்துட்டு வெளியில போறோம். இந்த பையன் போற நேரத்துக்கு இந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையனுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறான். அப்ப இந்த பையனுக்கு கொஞ்ச நாளைக்கு தம்பி வண்டி எடுக்காதம்மா. நீ கொஞ்சம் அ இது கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸோ அல்லது சைக்கிளோ வேற மத்த விஷயங்கள நீ வந்து வேற யாரு கூடயாவது நீ போ. நீ தனியா போகாத. நீ பைக் எடுத்தனா கீழ விழுற மாரியோ அல்லது ஏதோ பிரச்சனை வர மாரி இருக்கு, ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற மாரி இருக்கு அப்டின்னா, அவங்கள நம்ம வார்ன் பண்ணலாம். அந்த டைம் பீரியட்ல இல்ல, நான் வந்து நீங்க என்ன சொல்றது? நான் அப்படிதான் பண்ணுவேன்னா என்ன பண்ணுவாங்க? அத அனுபவிச்சு தான் கடக்கணும். இல்லைங்களா? அப்ப அந்த பையனுக்கு ஒரு நேரத்துல கீழ விழுந்து கை கால்லாம் சிரைஞ்சு ஏதோ ஒரு முட்டிலாம் அடிபடணும்னு விதி இருக்கும்போது, நமக்கு தெரியுது நம்ம அனுமானிச்சுக்கிறப்போ என்ன பண்றோம்? கொஞ்ச நாளைக்கு அந்த பையன் பைக் எடுக்காம இருந்தானா தப்பிச்சுப்பான். அப்போ பொது டிரான்ஸ்போர்ட் அந்த நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்களா? அவனோட வேலையும் கெட போறதில்ல. பட் இவனுடைய தனிப்பட்ட முறையில இவன் போனான் அப்படின்னா, இதுக்கான சூழ்நிலைகள் இருக்குன்றத நம்ம அனுமானிச்சு சொல்றோம். அவனோட விதி அதுக்கு மீறி இருக்குது அப்படின்னா, நடக்கிறது நம்ம தடுக்கவே முடியாது. அதான் உண்மை. இதுல என்னன்னா நெறைய பேர் கேட்கிற விஷயம், மேம் இவ்ளோ விஷயங்கள் சொல்றீங்க. உங்களோட விதிகள்ல நீங்க இப்படிதான் இருக்கும். இந்த கிரக அமைப்பு இருந்தா இது நடக்கும், இது நடக்காது. இதெல்லாம் சரி பண்ண முடியுமா? எனக்கு என்ன பரிகாரம்னு சொல்லுங்க. பரிகாரம் சொன்னீங்கன்னா, என்னோட லைஃப்ப நான் சேஞ்ச் பண்ணிப்பேன்ல அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப நம்ம சொன்ன மாரி காலத்த தள்ளி போடலாம். சில நிகழ்வுகள் நடக்க போற மாரி இருக்கு உங்க ஜாதகத்துல அப்படின்னா, காலத்த தள்ளி போடலாமே தவிர்த்து, ஆனா எதையும் மாத்த முடியாது. இப்ப நம்ம பரிகாரம் பண்றதுனாலயும் நம்மளோட லைஃப்புமே எதுவுமே மாற போறதில்ல. நடக்கிற இயல்புகள வந்துட்டு இயல்பான விஷயங்கள் நம்மளோட லைஃப்ல இதுதான் அப்ளை பண்ண போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது. நம்ம அத அப்படியே அனுபவிச்சு தான் கடக்க வேண்டியிருக்கு. இல்லைங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள வந்துட்டு நம்ம மாற்றி அமைக்க முடியாது. ஆனா, அத அனுபவிச்சு கடக்கணுங்கிற நிலை இருக்கு. ஏன்னா, கால தாமதப்படுத்துறதுனால நம்மளுடைய நிகழ்வுகள் மாறலாம், தள்ளி போகலாம். சில பேருக்கு வந்துட்டு இந்த டைம் ஆஃப் பீரியட்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் குழந்தை பிறக்கிற மாரி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அது அந்த டைம கடத்திட்டாங்கன்னா, அது இயல்பாவே நடக்கும். அப்ப அந்த டைம் பீரியட் வரைக்கும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இல்ல 2 வருஷம் தான் இப்ப ஏஜ் கேட்டகரி பார்க்கும்போது 26 தான் ஆகுது. 28 தான் அந்த பிள்ளைக்கு குழந்தை கிடைக்கிற மாரி இருக்குன்னா, அந்த 2 வருஷத்துக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த டைம் பீரியட்ல அது நார்மலா பிறக்கிறதுக்கான டைம் வருது, இருக்கிற வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, அது வரைக்கும் காலத்த நம்ம தள்ளி போடுறோம். அது மாரி இப்போ நம்மளுடைய கிரக அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்துக்குமே ஒரு தீர்மானம் குடுக்குறது இல்ல, ஒரு அனுமானிக்கிறோம். இந்த நிகழ்வுகள் நடக்கலாம். இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு உங்களோட ஜாதகத்துல இருக்கு. அப்ப இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? அப்படிங்கிறத நம்ம சொல்லலாமே தவிர்த்து, எதையும் மாற்றி அமைக்க முடியாது. இதெல்லாம் தாண்டிங்க இப்ப இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நெறைய பேரண்ட்ஸு, நெறைய பிள்ளைங்கள நான் ஹேண்டில் பண்றேன். இப்போ ஜாதக ரீதியா வந்து கேட்குறாங்க. நெறைய கவுன்சிலிங் எடுத்துக்கிற மாரி கேட்டுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் போயிட்டுருக்கு. ஒரு பையன் வந்துட்டு ஒரு 25 வயசு பையனா இருக்கான். அந்த பையனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மூத்த பொண்ணு. 28 வயசு பொண்ணோட லவ் இருக்குன்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பையன் அந்த லைஃப்குள்ள போலாமான்னு வந்து கேட்குறான். அவங்க பேரண்ட் வந்து புலம்புறாங்க. அம்மா இப்படி என் பையன் வந்துட்டு முடிவு எடுத்திருக்கான். நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு எனக்கு என் பிள்ளைக்கு ஏன் இப்படி நடக்கணும்? அந்த பிள்ளைய மறக்கடிக்கவும்மா, ஏதாவது பண்ண முடியுமா? அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. அவங்களோட ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட ஜாதக அமைப்பிலேயே அந்த கிரக அமைப்பு அப்படிதான் இருக்கு. மூத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணா மட்டும் தான் அந்த பையனோட லைஃப் ட்ராவல் ஆகும். இல்லன்னா 2 லைஃப்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. நீங்க வந்துட்டு உங்க பையனுக்கு நீங்க இந்த மாரியான ஒரு அமைப்புல தான் உங்க ஜாதகம் இருக்கு. நீங்க அத அக்செப்ட் பண்ணிட்டு கடந்து வாங்க. இத மாத்தணும்னு நெனச்சு நீங்க எதையும் பண்ணி உங்க பிள்ளையோட லைஃப கெடுத்துறாதீங்க. அப்படிங்கிற மாரி நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டியிருக்கு. சில பேர் அப்படி கேட்டுட்டு போறவங்களும் இருக்காங்க. நெறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, என் புள்ள நல்லபடியா வாழ்ந்தா போதும்மா. என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்டும் இருக்காங்க. ஏன்னா, இப்ப நீங்களும் நானும் வந்துட்டு ஒரு இதுதான் நடக்கணும்னு விதி இருக்கும்போது, அத மாத்த முடியாது இல்லையா? இது நமக்கு என்ன ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி நம்ம ரப்பர் வச்சுட்டு நம்ம தப்பா எழுதிட்டோம், அழிச்சிட்டு எழுதுற மாரி அப்படி கிடையாது. நம்ம கிரகங்கள் வந்து என்னவா இருக்கோ அதுதான் நம்மளோட தலையெழுத்துன்ற மாரி. இதுதான் விதி. இந்த விதிய வந்துட்டு நம்ம அனுபவிச்சு கடக்கலாம். அப்ப அந்த பையனோட லைஃப் அதுக்குள்ள போனா மட்டும் தான் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுது. இதுல பெண்களுடைய லைஃபுமே அப்படிதான். இப்ப பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வயசுல வந்துட்டு ரொம்ப இளைய பையனோட திருமணம் நடக்கிறது. இந்த மாதிரியான கேட்டகரி இப்ப நெறைய பார்க்குறாங்க. ஒரு ஜாதி மாதிரியே திருமணம், மதம் மாறிய திருமணம், இந்த மாதிரியான விஷயங்களும் நெறைய பார்க்க முடியுது இப்பல்லாம். இது சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ட் கேஸ் பஞ்சாயத்து வரைக்கும், நான் இல்லங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் போய் பண்ற மாரியான சூழ்நிலைகள் அமைஞ்சது. அவங்க ஜாதகத்துல அப்படி இருந்தா தான் அது நடக்கவே செய்யும். இப்ப எப்படி நம்மளா போய் முடிவு பண்றது கிடையாது.
எல்லாமே கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதுபடி தான் அவங்களுடைய வாழ்க்கை டிராவல் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, எதையுமே வந்துட்டு மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதை வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதோட அனுபவிச்சு கடக்க வேண்டியிருக்கு. அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்போ பேரண்ட்ஸாக இருக்கட்டும், பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, எதையுமே வந்து மாற்ற முடியாது. அதை அப்படியே அனுபவிச்சு கடக்கணும். எல்லாத்தையும் ஏற்றுக்க பழகிக்கணும் அப்படிங்கிறது தாங்க. இப்போ ஜோதிடம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களால தான் நம்மளோட வாழ்க்கை இயங்குது. அந்த கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானம் செஞ்சு கொண்டு போகிறது. ஆனால் அந்த கிரகத்துக்கு நம்ம வேற எந்த பரிகாரமும் செஞ்சு நம்மளுடைய விதிகளை மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் உண்மைங்க. எல்லாரும் வந்துட்டு சில விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும், நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் பயணிக்கணுங்கிற விதி இருந்தது அப்படின்னா, நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க வாழ்க்கை. கண்டிப்பாக வாங்க சேர்ந்து பயணிப்போம். நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பிரபஞ்ச ஞானம் சேனலில் போடுறதுக்கு தயாராக இருக்கும். புதுப்பொலிவுடன் வரப்போகிற ஜனவரியிலேருந்து ரொம்ப பிரகாசமாக நிறைய ஜோதிடர்கள் கூப்பிட்டு பேசக்கூடிய தன்மைகள் நம்முடைய சேனலில் பேச போகிறோம். உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும். மிக்க நன்றிங்க.